இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு அநேக காரியங்களை பேசுவார் நம்புகிறேன். வேதவசனத்தை வாசித்தோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22லிருந்து 26ஆம் வசனம் வரையில இது இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் பூமியில செய்தது. இது ஒரு சில ஒரு அற்புதம். This is one of the miracle that Jesus performed when he was on this earth. So இந்த அற்புதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும் போது வேளையில் இயேசு கிறிஸ்து இம்மீடியட்டா செய்தார். அப்படின்னா உடனே அவனை கையில் தூக்கி விட்டார்கள். அப்புறம் அவர்கள் உடனே நடந்து போனார்கள். உடனே ரத்த ஊற்று நின்று விட்டது. இட் இஸ் ஆல்வேஸ் இம்மீடியட். அப்படின்னா எப்படி? ஆன் த ஸ்பாட். ஆனா இந்த வசனம் மட்டும், இந்த அற்புதம் மட்டும் இட் வாஸ் நாட் இம்மீடியட். இட் வாஸ் a process. சொல்லுங்க process. தமிழ்ல எப்படி சொல்றது தெரியல. process தமிழ்ல எப்படி சொல்றது? process. How do you say process? Process. Sulatchi காத்துல is a process. One by one. It's a process. அப்படினா A முடிஞ்சி B முடிஞ்சி C முடிஞ்சி D is a process. So படிகள். Okay, படிகள் வெச்சுக்கலாம். It's a process. So முன்னேறும் படிகள் வெச்சுக்கலாம். It's a process. So வாழ்க்கை healing is a process அப்படினு சொல்லி முதல் வாட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கூடனை பார்த்து கர்த்தர் செய்கிறார். முதல் வாட்டி கேட்கிறார், நீ கண்ணில் என்ன செய்றாரு? எச்சை உமிழ்ந்து சேர்த்து. அதனால தான் சில பேர் ஓடி போயிடுறாங்க. எச்சை பார்த்து ஐயோ எச்சா நம்மளுக்கு இது நாருமே அப்படின்ட்டு 2 ஸ்டெப் பேக் போய் புரியுதா உங்களுக்கு? So when God does things அது சில சமயங்கள்ல நாரும் அசிங்கமா இருக்கும். So you cannot step back. யோசிங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது, திடீர்னு எச்சு துப்பி என்ன செய்வீங்க? just imagine a moment. What will you do? நான் கேட்க எச்செல்லாம் துப்பி தேய்க்கிறோம் அப்படின்ட்டு பேக் போயிடுவோம். ஸோ டுடே சிமிலர் சிச்சுவேஷன் வாஸ் வித் ஹிம். ஆனால் அவன் எப்படி பிஹேவ் பண்ணான்னு தெரியல. ஒருவேளை அவனுக்கு கண்டு தெரியாததால அவன் அப்படி செய்யப்பட, ஏன்னா அவனுக்கு தெரியல என்ன செஞ்சாருன்னு சொல்லி. பட் கேட்கிறாரு, ஏசு கேட்கிறாரு, ஏதாவது காண்கிறாயா? அப்ப அவன் சொல்றான், என்ன சொல்றான்? மனுஷர்களை நான் மரங்களை போல காண்கிறேன். அப்ப திருப்பியும் வெளியே கொண்டு போய் திருப்பி என்ன செய்யறாரு? திருப்பி ஒரு வாட்டி தொடுறாரு. அப்புறம் தான் அவனுக்கு என்ன ஆகுது? ஃபுல் பார்வை அடையுது. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன நம்மகிட்ட சொல்ல வராங்க இந்த வசனத்துல? நம்ம நேத்த காட்டிலும் இன்னைக்கு எப்படிப்பட்டவங்க? சிறந்தவங்க. We are better than yesterday and we will be the best tomorrow. அப்படியே எப்படி? We are in a process. ஆண்டவர் அல்பாவும் நானே ஒமேகாவும் என்று சொல்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆரம்பம் அவருக்கு தெரியும், எதுக்காக நீங்க அழைக்கப்பட்டீங்கன்னு தெரியும், உங்களோட முடிவும் அவருக்கு தெரியும். So what is he really interested in your life? உங்க வாழ்க்கையில அவருக்கு என்னதான் ஆக்சுவலி எதிர்பார்க்கறாரு? கேட்டீங்களா அந்த கேள்வியை? அப்படின்னா ஒரு process இருக்கு, முதலுக்கும் கடைசிக்கும். அப்படின்னா முதல்ல மாவு இருக்கு, கடைசியில கேக் இருக்கு. கேக் தானே தெரியும் அவருக்கு. இப்ப நீங்க இருக்கிறது மாவுன்னு தெரியும். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? உங்களை கேக்கோட சேர்த்து மாவோட சேர்த்து என்ன பண்றாரு? தண்ணியை ஊத்துறாரு, முட்டையை போடுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு? அடிக்கிறாரு, வலிக்குது, ஐயோ வலிக்கிறாரு ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் சீனி போடுறாரு, ஐயோ இடிக்குது. So the life is like that. It will be a time that will be sweet, it will be a time you will be tough. அப்புறம் எடுத்து என்ன செய்றாரு? அப்படியே கொண்டு போய் அவன்ல வைக்கிறாரு, ஐயோ எரியுது. So this is how the process of making a cake. You are going to be a cake, sure, and people are going to buy for expensive price. ஆனாலும் you have to go through the process. So அதனால நீங்க சொல்லாதீங்க நான் பூர்ணமா அடைஞ்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஓகேன்னு சொன்னீங்கன்னா அர்த்தம் you are a retarded. The process is retarded child. பாத்தீங்களா? retarded child கணக்கான திரைச்சாக்கா. So you cannot be like that. So means to say you have to keep changing. So the process is what God is interested. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, अनेक கேட்டகரி people ஜீசஸ் பாருங்க இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த அற்புதங்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாதவங்களுடைய சீக்க நோயை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ஆண்களை பத்தி தான் போட்டிருக்கு, பெண்களை பத்தி போடவே இல்லை. I'm going to talk about little bit about gender என்ன சொல்றது? ஆண்கள் பெண்கள். சோ இன்னைக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளம்? இன்னைக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளம்? சேஞ்ச்
failed to address the vital issue of men and female. So நீங்க பாருங்க, குடும்பத்துல இன்னைக்கு ஏன் குடும்பம் வந்து சரியா கட்டப்படலைன்னா, கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், அம்மா எப்படி இருக்கணும், தாத்தா எப்படி இருக்கணும், பாட்டி எப்படி இருக்கணும், இவங்க எல்லாமே either they are men or female. அப்படின்னா ஆணா இருக்கணும் இல்லைன்னா பெண்ணா இருக்கணும். இது ஒழுங்கா சொல்லி கொடுக்காதனால தான் இன்னைக்கு சர்ச் ஃபேமிலி எல்லாம் அவுட்டா இருக்கு. Today God is addressing how should a man should behave and how should a female should respond. புரியுதா என்ன சொல்றேன்? என்னுடைய டைட்டில் நீங்க என்னுடைய ஆடியன்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஆண்கள் எத்தனை பேர் ஆண்கள் கேளுங்க. ஓகே, ஆண்கள். ஓகே, ஆண்கள் ஒன்று எவ்வளவு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை. But I want you to understand my target audience is going to be the men. But at the same time, the ladies are going to understand what they are going through. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இதை புரிஞ்சிக்காதனால ஃபேமிலி எல்லாரும் ஓட்டுறாங்கன்னு சொல்லி ஓட்டுறதுனால ஃபேமிலி ஒழுங்கா இல்லாதனால திருசபை படும் தோல்வியில் காணப்படுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருசபைன்னு சொன்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஒருவரோ இருவரோ என் நாமத்தில் கூடியிருந்தார் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கூடினால என்னாச்சு? சர்ச்சா மாறிடுச்சு, வீட்டுல சர்ச் உருவாயிருச்சு. So whether you like it or not, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்க தான் பாஸ்டர், வைஃப் நீங்க தான் பிரேசன் வச்சு போயிடுற, பிள்ளைங்க நீங்க தான் ஆடியன். ஸோ சர்ச் வந்து வீட்டுல ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த சர்ச் செட்டிங்க கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறான்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ளாதனால எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவல் ஆக்கிட்டோம். எப்படி பேய் பிடிச்சிருச்சு சார். சிம்பிளான ஆன்சர் அதான். புரியலன்னு நம்ம சொல்லுவோம், அவருக்கு யாரோ செய்வனை செஞ்சுட்டாங்க, செய்வனையும் இல்ல பேயும் இல்ல பிசாசு கிடையாது. The problem is சொல்லுங்க வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சொல்றது தமிழ்ல? புரிந்துணர்வு. புரிந்துணர்வு இதுதான் இல்ல. எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை. யோபு எழுதின புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆண்டவர் புரிந்துணர்வை பத்தி சொல்றார். அண்டர்ஸ்டாண்டிங் வாசிங்க. தமிழ்ல ஒரு சீக்கிரம் வாசிங்க, டைம் இல்லை. You need to go. Job 32:8. But it is the spirit in a man, the breath of the Almighty, the breath of the Almighty that give him understanding. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. சர்வ வல்லவருடைய சுவாசமே. சொல்லுங்க, ஒரு ஆவி உண்டு. சர்வ வல்லவர் உடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் உணர்வுள்ளவர்களாக்கும். அதான் கரெக்டான வேர்டு. இன்னைக்கு ஜனங்க உணர்வு இல்லாம போயிட்டாங்களாம். உணர்வு இல்லாம ஏன் போனாங்கன்னா சர்வ வல்ல தேவனின் ஆவி அங்கே இல்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன்? நீங்க காடி இல்லாம வாழ முடியும். ஓகே, காடி இல்லாம நீங்க பஸ்ல போயிடலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கம்ப்யூட்டர் பாய்ச்சி வந்துடலாம். ஓகே, நீங்க வேலை இல்லாம கூட வாழ முடியும். ஏன்னா எப்படி? யூ கேன் கெட் சம் ஃபண்டிங் ஃப்ரம் சம்வேர். வேற எப்படி? உங்களுக்கு நல்ல சப்பாத்து இல்லாம வாழ முடியும். சாதாரண ஜப்பான் சூப்பர் போட்டு போகலாம். கேட்டா இல்லையா? உங்களுக்கு பெரிய கொண்டோ இல்லாம வாழ முடியும், சாதாரண வீட்டில் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு உணர்வு இல்லாம நீங்க வாழவே முடியாது. That means if you don't have understanding, you cannot live. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றேன்? ஆவிக்குரிய காரியங்களையும் உங்களோட நேச்சுரல் காரியங்களையும் ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். எது எடுத்தாலும் ஆவி 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 பரலோகம் ஆவின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். It's a foolishness and God don't want you to be like that. God wants you to know what is natural. அப்படின்னா நார்மலான காரியங்கள், உலக காரியங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இயற்கை என்ன? What is nature? You have to understand. At the same time, you also need to understand what God is doing in the spiritual side. So ரெண்டையும் எப்படி செய்யணும்? என்ன செய்யணும்? பேலன்ஸ் பண்ணணும். இன்னைக்கு சர்ச் எப்படி தெரியுமா இருக்கு? இப்படி இருக்கு. எப்படி? நீங்க பாருங்க, ஒரு மகனுக்கு அவனுக்கு அப்பா தான் தேவை. கேட்டா இல்லையா? மகனுக்கு பாஸ்டர் தேவையில்லை. 10 பாஸ்டர் மாறலாம், no problem. But the father has to be only one person. If you fail to be a father, then you are a useless man. புரியுதா என்ன சொல்றேன்னு? வணக்கம் சொல்றேன். ஒரு பிள்ளைக்கு ஒரு அம்மா தேவை. ஆனா நீங்க வந்து ஒரு பெரிய பிரசிடென்சி மாதிரி எப்ப பார்த்தாலும் கூப்பர்றாப்பா கபா கீழப்பா காத்தாரப்பா ஹூராப்பா நீங்க பண்ணி எடுத்தீங்கன்னா
you are a useless woman. It's because why? The spiritual is not going to help. The girl needs a mother, and you have to be a mother for the girl. Are you getting what I'm saying? என்ன தெரியுமா நான் உங்களுக்கு சொல்ல வரேன், நீங்க செய்ய வேண்டியதை நார்மல் ரீதியில கரெக்டா செஞ்சாதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்றேன். இன்னைக்கு இதை விட்டுட்டு எல்லா இடத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவர் இஸ் a foolishness. The church has to know. அதனால தான் ஆண்டவர் சொல்றாருங்க, உனக்கு ஏதாவது தெரியுதா? முதல் வாட்டி கேட்கிறாரு. அவனுக்கு என்ன சொல்றான்? மரம் மாதிரி தெரியுது. இப்படிதான் இருக்கும் நம்மளாம் இன்னைக்கு எல்லாத்தையும் மரம் மாதிரி பார்த்துக்கிட்டு. We don't have clear understanding. எதை நம்ம செய்யணும், எது ஆண்டவர் செய்வார், எது ஏன் பாட்டு, எது ஆண்டவர் பாட்டு தெரியல. எதை எடுத்தாலும் ஆண்டவர். I'm coming to the matter. Slow பண்ணால பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு கணவன் குடும்பத்துக்கு தலைன்றாரு. அப்படின்னா என்னது? மனைவி குடும்பத்துக்கு கால்னு சொன்னாரா? சொல்லிட்டியே. அப்படின்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? He is not talking about who is superior. யாரு பெரியவங்க யாரு சின்னவங்கன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் அவருடைய ரூலர்ஷிப் அப்படின்னா அவருடைய ஆர்கனைசேஷனை செட் பண்றாரு. So our organizationல the final say goes to the men. Final say என்னது? அவங்களோட கடைசி முடிவு. அப்ப நீங்க ஆலோசிக்கலாம், பேசலாம், போலாம், வரலாம். ஆனா முடிவு யார் செய்யணும்? Husband, you do it. You don't let somebody else do it. This is against God. புரிஞ்சுங்க. பைபிள்ல நான் உங்களுக்கு போதிக்கிறேன், புரிஞ்சுக்கணும். அதான் you have to understand first. So God is not telling gender based பத்தி சொல்லல. அப்ப என்னது? சில பேர் சொல்றாங்க women have said equal rights. We are not talking about that. You can be equally good. Females sometimes even better than the men. ஆனா இப்போ என்னன்னா, கேப்டனே ஒரு ஆளா தான் இருக்க முடியும். காடி ஓட்டுறது எத்தனை பேர் ஸ்டீரிங் பிடிக்க முடியும்? ஒரு ஆள் தான் ஸ்டீரிங் பிடிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் ஸ்டீரிங் பிடிச்சிக்கணும்னு ஆசைப்படுறோம். பக்கத்துல உள்ளவங்க ஸ்டீரிங் பிடிச்சிக்கிறாங்க, பின்னாடி உள்ளவங்க ஸ்டீரிங் பிடிச்சிக்கிறாங்க. எல்லாரும் திருப்புறாங்க. இவர் இங்க திருப்புறாரு, அவர் அங்க திருப்புறாங்க. அப்படியே பறக்க அடிச்சு விழுறாங்க. This is what happening in the families. I'm telling my heart. நீங்க பாருங்க, ஓட்டு ரோட்டி பாருங்க. எத்தனை பேர் ஓட்டு ரோட்டி இருக்கீங்க? அப்படியே ஓடியா. இப்போ நான் இந்த பக்கம் வளைக்கிறேன். எங்க நீங்க பின்னால உட்காரு, நான் முன்னுக்கு ஓட்டுறேன். ஓட்டு ப்ரூப் ஓட்டுறேன். இப்போ வளைக்கிறேன். எந்த பக்கம் எந்த பக்கம் சார்? Thank you. This is what is happening in the families. The husband is saying something, the wife is saying something else, and the decision is not made. நடு ரோட்ல பண்படிச்சு விழுந்தது தான் மிச்சம். கடைசியில் வந்து கேட்கறது, ஏன் ஆண்டவரே எங்களை பிரச்சனையில கொண்டு விட்டீங்க? நானா விட்டேன், நீயா தான் விழுந்த. So today God wants one person to be the head, and God has already said. அப்படின்னா பாருங்க என்ன தெரியுமா சொல்றாரு? பின்னால உள்ளவங்க முக்கியம் இல்லைன்னு சொல்லல. நான் சொல்லல. ஆனா இங்க பாருங்க, இவரு முன்னுக்கு இப்படி பார்த்துட்டு போறாரு, பின்னால உள்ளவங்க அவங்க சைடு அவங்க பார்த்துட்டு வராங்க. இப்ப நியாயமா பார்த்தா என்ன தெரியுமா செய்யணும்? முன்னுக்கும் பின்னால என்ன செய்யணும்? கோஆபரேட் பண்ணணும். இப்ப சொல்லணும், ஏய் காடி பாரு, பின்னால காடி. அவன் சொல்லுவான், காடி இல்ல ஐயா விட்டு, அப்படியே விட்டுணும். சோ அப்படியே என்னது? The other partner has to be complementary. எனக்கு இவருக்கு பார்க்க முடியாது, இவர் முன்னுக்கு பார்த்துட்டு இருக்காருல்ல, இவர் சைட்ல பார்க்கணும், இவர் பார்க்கணும். சில பேர் பாருங்க, லைட் சிக்னல் இது இருக்காது, அது சிக்னல் லைட் இருக்காது. இவங்களுக்கு அவங்க கை கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒய்ஃப் பின்னாடி கை கட்டுவாங்க. எப்படி பார்த்தது இல்லைங்களா? ஐயோ காலத்துல இருக்கலாம், பார்த்தது இல்லை. ஸோ என்ன தெரியுமா சொல்றேன்? The wife has to be a complementary for the husband. It is not a competition. இப்போ என்ன தெரியுமா ப்ராப்ளம் ஜனங்களுக்கு? நான் தான் கூட சம்பாதிக்கிறேன். ஹஸ்பண்ட் வாய்ஸ் சொல்லுவாங்க, வீட்டில் நான் தான் கூட சம்பாதிக்கிறேன், வீட்டுக்கு என் ஆட்சியில தான் ஓடுது. அப்படின்னா வீட்டில் கான்டெஸ்ட் வச்சிருங்க, யார் கூட சம்பாதிக்கிறாங்க. ஒரு அட்வான்ஸ் கான்டெஸ்ட் தெரியுமா? கான்டெஸ்ட் புரியுது என்ன சொல்றாங்க? போட்டி வீட்டுல வந்து சம்பாதிக்கிற போட்டி. You know why many husbands say to the female, hey, I don't like you. You know why is the reason? Because you always compete with your husband. You are not supposed to compete, you are supposed to complete. I don't know how you understand what I am saying or not. Complete என்ன தெரியுமா? நீங்க அவனை முழுமைப்படுத்தணும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் படைச்சு ஆதாமுக்குள்ளதான் ஏவாளை வச்சாரு. ஏவாளை திருப்பி படைச்சாரு சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? மனுஷன் உண்டாக்கணும்னு சொல்லி காசில ஊதி ஏவாளை எங்க இருக்காங்க? ஆதாமுக்குள்ள. ஏவாளை பிடிங்கி வெளியாக்கி அப்புறம் சரீரத்தை கொடுத்து ஏவாளை லைஃப் கொண்டுதாரு. அப்படின்னு என்ன தெரியுமா சொல்றேன்? A man will not be the same as the wife. மேன் நிறைய வளவளன்னு கலகலன்னு பேசினா, ஒய்ஃப் குறவா பேசும்.
வைஃப் நிறைய பேசினா வைஃப் ஹஸ்பண்டோட இருப்பாங்க, மூளை டிசைட் பண்ணிட்டு பேசாம இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். அப்படிதான் ஆண்டவர் எதிர் பார்ப்பாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன், சைக்கிள் செயின் பாருங்க, சைக்கிள் செயின் பார்த்துருக்கீங்களா? பின்னால சைக்கிளுக்கு பின்னால அந்த பல்லு இருக்கும்ல, அந்த பல்லு எல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இருக்கு தானே, எல்லாத்தையும் சேம் ஆக்கிருங்க. சைக்கிள் விரிச்சு பாருங்க, ஓடாது. அப்படின்னு நான் சொல்றேன்னா, this message is not for couple, married couple. This message for everybody. It can be any man, it can be any female, doesn't matter. அது வந்து உங்க தாத்தாவா இருக்கலாம், இல்லனா உங்க அங்கிளா இருக்கலாம், doesn't matter. It still applies the same way because men think the same way. இன்னைக்கு முதல்ல என்ன கத்துக்க போறீங்கன்னா, how does the man thinks, the next then we come to the female. புரியுதா? நீ மேட்டர் என்ன சொல்றேன், அதான் சொன்னேன், you need to come today. You need to come today to understand what is really happening. ரியல் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஸ்பிரிச்சுவல் சைடை நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ரியல் லைஃப் என்ன நம்ம செஞ்சிடறோம், அப்படியே மூடி மறைச்சிட்டு தெரியாத மாதிரி நடக்கிறோம். எப்படி பூத்தா மாதிரி இப்படியோ போட்டோம், எனக்கு என்ன சின்ன மேட்டருக்கு அப்புறமேல வரேன். So that is how it should be. So as a head of the family, உங்ககிட்ட என்ன நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு, டிசிஷன் மேக்கிங் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு தகுந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஏன் மேனுக்கு அடி விழுவுது வீட்டுல? நீங்க பாருங்க, ஏதாவது ராங் நடந்தா யாருக்கு அடி விழுவோம்? ஃபீமேல் விழுவாது. செக் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா, வீட்டுல யாராவது ராங் செஞ்சாங்கன்னா அது அந்த ஆண் திருந்தலைன்னா ஆணுக்கு தான் அடி விழுவோம். சொல்றேன் உங்களுக்கு, யாரு கவர் பண்றாங்களோ அவங்களுக்கு விழுந்துகிட்டே இருக்கும் until you correct it. So you need to ask God. I'm not talking to anyone, I'm talking, God is asking me to tell. You need to ask God, God, what's up man, what's up? என்ன problem? இப்போ என்னதான் செட் பண்ணனும், அதை நீங்க கேட்டாகணும். Because you have been given a responsibility as a CEO, decision making. அதுக்கு என்ன தெரியுமா சொல்றேன், CEO ன்னு சொன்னா நான் ரொம்ப சேஃப், அப்ப கிரைஸ்ட் லைக் ட்ரான்ஸ்ஃபர் மினிஸ்ட்ரி நான் தான் CEO, அப்ப நான் ரொம்ப சேஃப், என்ன யாரை தூக்க முடியாது. அப்படி இல்ல. The job requires someone to make decision. ஒரு ஆளு தெரிஞ்சு பிடிச்சாகணும். அதுக்கு நான் உங்களை கேட்டதும் பெரியவனும் கிடையாது, நீங்க என்ன கேட்டது சிறியவனும் கிடையாது. எல்லாமே அவங்க வேலையை செஞ்சாதான் வேலை ஓடும். So this is the first thing I want. Actually, I'm not going to talk about the answer. I'm going to talk about what is really happening. Mother, okay. நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு அநேக விதமா போறதுனால God is not God author of confusion. அப்படினா என்னது, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, confusion எப்படி சொல்றது, குழப்பத்தின் ஆவி இல்ல. ஆனா God is a God of order. order என்னது பாருங்க, சாப்பாடு 5000 பேருக்கு சாப்பாடு ஆர்டர் ஏசி கொடுக்கும்போது என்ன செய்யறாரு, போது வரிஞ்சலா உட்கார சொல்றாரு, கணக்கு எடுத்து அழகா நிக்க சொல்றாரு, அப்பதான் சாப்பாடு உடைக்கிறாரு, இல்ல உடைக்க மாட்டாரு. அப்படின்னா அவருக்கு ஆர்டர் இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காது. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் சர்ச்சில் ஆள் நிறைய வரல, ஏன் அற்புதம் அடையா நடக்கல? ஏன்னா ஆர்டருக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. என்ன ஆர்டர் இருக்கு? எது ஏ, எது பி, எது சி. எது ஏ, ஆர்டர் பிரசன்ட்டுக்கு போறது ஏ. ரெண்டாவது என்ன வரும், ஆவின் கனிகள் வரும், அது பி. மூணாவது தான் வல்லமை வரும், அது சி. எது டி? அப்புறம் தான் என்னது, ரிவைவல் அண்ட் மினிஸ்ட்ரி கம்ஸ் இன் பிளேஸ். இன்னைக்கு ஏவை செய்ய மாட்டோம், பிஏ செய்ய மாட்டோம், சிஏ செய்ய மாட்டோம், நான் ஊழியம் செய்றேன்னா எப்படி ஊழியம் செய்வீங்க? அதனால தான் ஆண்டவர் ஊழியத்தை ஒண்ண பண்றது கிடையாது. Because you don't have the fruit, you don't have enough time with God, and God every time still repeat. உங்களுக்கு தெரியுமா எப்படிங்க, இங்க பாருங்க, ஒரு கோயவன் வந்து ஒரு பாத்திரத்தை செய்யறான்னு வச்சுக்கீங்களேன், திடீர்னு பாதி சூம்பி போச்சு, என்ன செய்யணும், திருப்பியும் இடிக்கணும். இப்படிதான் ஒரு கிறிஸ்டியன்ஸ் சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து 70 வயசு வரைக்கும் இடிச்சுட்டே இருக்காரு ஆண்டவர். கேட்டிருப்பீங்க நீங்க, ஏன்னா இப்படியே இருக்கேன் வளராம. அதான் காரணம். ஏன் தெரியுமா, கொஞ்சம் இடிச்சுதான் உடைக்கிறீங்க, அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். இருக்காரு, திருப்பி கையில வைக்கிறாரு, திருப்பி சுத்துறாரு, திருப்பி கொஞ்சம் இடி, திருப்பி உடைச்சிடுறீங்க, திருப்பியும் பாலே, அப்புறம் திருப்பியும் போறீங்க, திருப்பியும் பாலே. And the process never complete. நிக்கணும். எதுல நிக்கணும்? பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவருக்காக நிக்கணும். அததான் அவர் பாக்குறாரு. இவனை இந்த சூட்ல வச்சா 600 டிகிரிஸ் அவன்ல வைக்க பாரு. இப்ப பாரு, சூடு ஏறும் பாரு, எப்படி சூடு ஏறும்போது கலர்லாம் வரும் பாரு, நிக்கிறானா உடையிறான்னு பாப்பாரு. இதுதான் ஆண்டவருடைய எண்ணம். God wants to see you can stand or not. பாருங்க, பெரிய காங்கிரிகேஷன் நடத்துறது கஷ்டம் கிடையாது, ஏன்னா நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. சின்ன காங்கிரிகேஷன் நடத்துறது தான் டெஸ்ட். சின்ன காங்கிரிகேஷன் லீடர்ஸ் இருக்காது. நீங்க தான் லீடரு, நீங்க தான் பாஸ்டர், நீங்க தான் அப்பா, நீங்க தான் அம்மா, எல்லாமே நீங்க தான். புரியுதா உங்களுக்கு? இவங்களை வச்சு நீங்க மேய்க்கிறீங்க தெரியுமா, இதுதான் ப்ராசஸ். இவங்களை கரெக்டா நீங்க வச்சீங்கன்னா அப்புறம் பெரிய காங்கிரிகேஷன் ஆண்டவர் ஈஸியா கொடுத்துருவாரு. ஏன்னா லீடர்ஸ் நிறைய இருக்கும்.
அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க என்ன செய்வீங்க? சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ டுடே ஐ எம் என்கரேஜிங் யூ. இன்னைக்கு ஒரு கன்ஃபியூஷனே பாருங்க. பிசாசு என்ன தெரியுமா சரி பார்க்குறான்? சிம்சன் என்ன செஞ்சாரு? பாவத்தில் விழுந்த கிடும் போது என்ன செஞ்சாங்க? சிம்சனை முடிய வெட்டிட்டு பிறகு மொத்த வேலை நடத்துவாங்க. முதல்ல கண்ணை கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா கண்ணை பிடிக்கிறாங்க? இதான் பிசாசோட ட்ரிக். பிசாசோட ட்ரிக் என்னன்னா, எப்பொழுதும் உங்களுடைய விஷன் எடுத்துரும். அப்படின்னா நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியவே கூடாது. He does not want you to know where you are going, and he will still keep you confused. புரியுதா என்ன சொல்றேன்? உங்களை குழப்பி அடிப்பான். நீங்க யோசிப்பீங்க, நம்ம மலேசியால தான் இருக்கணுமா இல்ல துபாய் போகணுமா? துபாயில தான் இருக்கணுமா ஆஸ்திரேலியா போகணுமா? ஆஸ்திரேலியா தான் இருக்கணுமா கனடா போகணுமா? உங்களை குழப்புவான். It keeps you in a situation that you are not sure. That is the evil spirit. உங்களோட டைரக்ஷனை உங்கள்கிட்ட காட்டவே மாட்டான். அவங்களை குழப்பிக்கிட்டே இருப்பான். எப்பொழுதும் விஷன் எடுத்துருவான் வெளியே. ஏன் தெரியுமா? Enemy wants you to be blind so that you cannot make good decision. உங்க வாழ்க்கையில தீர்மானங்கள் சரியா நீ பார்த்துருங்க. சில பேர் சொல்லுவாங்க, வரக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி மாறிட்டு இருப்பாங்க. என்னது ஆல்டர்னேட் கரண்ட் மாதிரி எடுத்துங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ். நீங்களும் அப்படி இல்லை. போலாம். உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றேன். It's because the devil has kept you in a blind situation. You are not sure what you are doing and you are not know what you are doing. பாருங்க, இன்னைக்கு பிசாசு பெண்களை அடிக்கவே மாட்டான். புரிஞ்சுங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் யாருக்குள்ள இருக்கா? ஆதாம்குள்ள இருக்கான்னு பிசாசுக்கு தெரியும். ஆண்களை அடிச்சா பெண்கள் ஆட்டோமேட்டிக் செத்தோ. ஒரு கல்ல 2 வாங்க. So நான் என்ன உங்களுக்கு சொல்றேன், you fall, your wife fall, your family done. சொல்ல வரேன், பிசாசு என்னைக்குமே பெண்கள் மேல கைய வைக்க மாட்டான். ஏன்னா அவங்க வந்து நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். அவனுக்கு தெரியும் இவங்களை அடிச்சா இதுதான் தலையை அடிச்சா பாம்புக்கு தலையை வெட்டினா என்னாச்சு? உடம்பு போச்சா? அதை தான் செய்வான். So always remember the men, your husband, your son, அப்படின்னா உங்க பிள்ளை, உங்க தாத்தா, உங்களுடைய வேற என்ன ஆம்பளைங்க வேற இருக்கா, அங்கிள், எல்லாமே under attack. They are 24 hours under attack and you don't make it worse for them. யாரே பெண்கள், please help them, don't make them suffer. அவங்க தான் அட்டாக்ல இருக்காங்கன்னா நீங்களும் சேர்ந்து குத்துறீங்க. எப்படி? அதான் சொன்னேன்ல, நீ முட்டாளே செஞ்சேல்ல, அப்படிதான் வேணும் உனக்கு. Don't. He himself is under attack and you need to be doing what? You doing what? Hey, இதை எப்படி சரிப்படுத்தலாம்? அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு நம்மளும் சேர்ந்து குத்திடுவோம். அவன் யோசிப்பான், சொல்லாம இருந்திருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஆண்கள் they don't want to talk to their husbands? உங்களுக்கு தெரியுமா எத்தனை boys they don't want to talk to their family, they want to talk elsewhere? Because why? The moment they open their mouth, you use it against them. விஷயம் என்ன தெரியுமா? என்னன்னு இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு, 50 வருஷம் இருக்கும், ஞாபகம் இருக்கு, ஃப்ரிட்ஜ் பக்கத்துல வெள்ளை கலர் சட்டை போட்டு நீ சொன்னேன்னு சொல்லி அழுவாங்க. Breaks the heart of the man. No, sorry, I'm telling my honestly, I'm telling my heart. நீ சொன்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் தான் தெரியாம சொல்லிருப்பான். எதுக்கு? ஆறுதல் கிடைக்கணும் சொன்ன இடத்துல அதுலயே அடி. அடுத்தவடி சொல்லுவானா? அடுத்தவடி சைன் போர்ட் போட்டுருவான், no more talking. I'm giving you a lot of answers why problem is happening in the family. Okay, சரி அதை விட்டுருவோம். ஓகே, இன்னைக்கு பாருங்க, நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்கள் சரியாயிட்டா 50% பெண்களோட ப்ராப்ளம் எல்லாம் ஜப குறிப்பெல்லாம் குறைஞ்சிரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பெண்கள் நீங்க செக் பண்ணி பாருங்க, அவங்க ஜப குறிப்புல எவ்வளவு ஜப குறிப்பு ஆண்களை பத்தி இருக்குது. இப்ப ஆண்கள் எல்லாம் சரியாயிட்டாங்கன்னா 50% அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். அப்படின்னு என்ன தெரியுமா சொல்ல வரேன்? It's about the men that you are really struggling. It can be husband, it can be your tata, it can be your uncle, whoever it is. ஆனா 50% குறைஞ்சிரும். சோ இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? பிசாசை இன்னும் மேனிபுலேட் பண்ண விடாதீங்க. புரிஞ்சுங்க,
ஓ மேன் எப்படி முதல்ல புரிஞ்சுங்க, அப்புறம் ஃபீமேல் எப்படி புரிஞ்சுங்க, then you know how to handle things situation better. Okay. இன்னைக்கு இந்த குருடர் வந்து it can be your uncle, it can be your husband, it can be your grandpapa, it can be anybody. So எப்பொழுதும் நம்ம என்ன மசில ஒரு இடம் போடுறோம், எது எடுத்தாலும் ஹஸ்பண்ட். ஏன்னா நம்மளுக்கு நம்ம தான் முக்கியம். எது எடுத்தாலும் husband. No, I am not talking about a husband. I am not talking about a husband and wife relationship. I am talking about a man. I'm not. It can be anybody. Okay. பாருங்க, எல்லா மனுஷர்களும் பலவீனம் உடையவர்கள். புரியுதுங்களா? அப்படின்னா டெய்லி நம்ம என்ன செய்யறோம், மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா ப்ராப்ளமே, we are not ready to live with imperfect people. நம்மளுக்கு எப்படி தான் வேணும், நம்ம ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், 100% perfect. கிடைக்குமா? கிடைக்குமா? we are not ready. we are not ready. தமிழ்ல சொல்றோம், I want a perfect husband. உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பரலோகத்துல வந்தா கூட கிடைக்காது. perfect husband இயேசு ஒருத்தர் தான் இருக்கார். பரலோகத்துல இயேசு ஒருத்தர் தான் இருக்கார் perfect. வேற யாரும் perfect கிடையாது. புரியுதா உங்களுக்கு? So you cannot get a perfect person. So I am encouraging you. The work a man with a problem நான் சொல்றேன். The woman supposed to help the man. But if the woman who supposed to help the man is causing more pressure on him. அவனேனே அவன் பிரச்சனை இருக்கான், அவனே ஏற்கனவே பிரச்சனை இருக்கான். அந்த பிரச்சனையில நீங்க வந்து அவனுக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு அவனை போட்டு அமுத்துறீங்க, என்ன தெரியுமா செய்வான்? என்ன செய்வான் சொல்லுங்க, மேன் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நான் சொல்றேன், he will love you 100% but he will leave the house. வீட்டை விட்டு உங்களுக்கு தெரியுமா எத்தனை மனுஷர்கள் எத்தனை மேன்ஸ் டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்க? டாலரேட் தெரியுமா? டாலரேட் சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ வலியே ஊழியமாச்சு, ஆண்டவராச்சு, வேற வழியிலேயே ஒரு மாதிரி சொல்வானுங்களே அப்படின்னு இருக்கான வழிய உனக்காக இல்லை. I don't know who I am talking to, but God asking me to tell this. If you are going to get married, you remember this. Remember this message. It's not because of you he is staying, it's because of God he is staying. And he is tolerating your nonsense. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல man is perfect சொல்லல. நான் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்ல வரேன்? You need to do your part. So today பாருங்க, இப்போ முதல் பாயிண்ட்க்கு நான் வரேன், எழுதிக்கொள்ளுங்க. cross road எப்படி சொல்றது தமிழ்ல? பாயிண்ட் நம்பர் 1. 4 பாயிண்ட் இருக்கு, நீங்க ஒரு பாயிண்ட் தான் பேசுறேன். cross road எப்படி சொல்றது? cross road எப்படி? ஜங்ஷன் எப்படி சொல்றது தமிழ்ல? முச்சந்திகள் போட்டுங்க cross road. இப்போ நீங்க மோட்டார் ஓட்டிட்டு வரீங்க. இப்போ என்ன பண்றீங்க? மோட்டார் ஓட்டிட்டு வரீங்க, வேகமா வரீங்க, அவரும் வராரு, நானும் வரேன், பின்னால ஏத்திட்டு வரேன் அவரை. இப்போ முச்சந்திக்கு வந்தாச்சு. முச்சந்திக்கு வந்தா என்ன செய்யணும்? ஸ்னேக் எடுக்கணும். இப்போ தடுமாறுறோம். இப்போ என்ன செய்யறோம்? தடுமாறுறோம். ஏன் தெரியுமா? நான் வந்து ரைட்டுக்கு போறேன், ஜோக்கியம் லெஃப்ட்டுக்கு போறாரு, தடுமாறுறோம். we are in a crossroad. So ஒரு ஆண்களுக்கு men usually they have two crossroads in their life. எழுதி ஞாபகப்படுத்திங்க, சொல்றேன் உங்களுக்கு. ஒன்னு 13 வயசுல, oh my god 13 years old. யார் 13 இருக்கீங்களா? அப்புறமே ரிலாக்ஸேஷன் போறேன். ஒன்னு 13 வயசுல crossroad. ரெண்டு அதுல 35 வயசு காலேஜ் சம்பர் பண்ணுங்க. 35 13ல 35 எவ்வளவு வருது? 30 35 வச்சுக்கலாம். 48 50. இது செகண்ட் cross road. ஓகே, நான் மேட்டர் வந்து நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இப்போ டேனியல் தான் இருக்கான், அதான் அம்மா நினைச்சீங்க. பேப்பர் படியா? பேப்பர் நம்ம எக்ஸாம்பிள் காட்டணும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. நான் சொல்லிட்டு இருக்கேன், கிராஸ் ரோட் இருக்குது ரெண்டு. ஸோ இப்போ நான் தான் டேனியல். இப்போ நினைத்து செய்கிறேன். இப்படி என்ன செய்கிறேன்? வரைஞ்சிட்டு இதான் அம்மா. இப்போ அம்மாட்ட வந்து காட்டுறேன். என்ன காட்டுறேன்? அம்மா இதான் நீங்க, இது டேனியல், இது நீங்க, இது நான் காட்டுறேன் படத்தை. அப்போ அம்மா என்ன சொல்றாங்க? என்ன சொல்ற நீ சொல்லியா? அதாவது இதுதான் வேணும் உனக்கு, அழகா இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? அதுதான் உனக்கு வேணும். அழகா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஓகேன்னு சொல்லி இன்னொரு படம் வரையணும்.
சொல்றாங்க, நீ பேசுறாங்க, இது அதுக்கு மேல அழகா இருக்கு. You see, மேனுக்கு என்னைக்கு என்ன வேணும்? Reaction. He wants reaction and he want a positive reaction. புரியுதா உங்களுக்கு? Positive reaction. அப்போ அவங்க அம்மா அழகா இருக்குன்னு சொன்னதும் அவனுக்கு என்ன ஆயிருது? சேஃப் ஆயிருது. அப்படின்னா அவங்க அம்மா தான் அவனுக்கு குயின். எங்க அம்மா மாதிரி வேற எந்த அம்மாவும் கிடைக்கும். எத்தனை வயசு வரைக்கும்? 12 வயசு வரைக்கும். 12 வயசு வரைக்கும் ஸ்கூல்ல 2 வரைக்கும். இப்போ ஸ்கூல்ல முடுங்க போயிட்டான். இப்போ இங்க பார்க்கலாம் யாரு? இன்னொரு ஆளு ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுருங்க, அந்த கதையை விட்டுருங்க, அப்புறமா வரலாம் அந்த பாயிண்ட்டுக்கு. இப்போ என்ன செய்யறான்? அதே சிஸ்டமே கொண்டு வரான் இங்க ஸ்கூலுக்கு. இப்போ முதல் படத்தை கொண்டு வந்து கை கட்டுறான். டேடி படம் வரைஞ்ச எப்படி இருக்கு? என்ன ஆகும்? கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்? கிறுக்க முட்டாளு. You are so childish, man. Childish தெரியுமா? சின்ன பழக்கமா இருக்க, உன்னை எவன் லவ் பண்ணுவான்? முட்டாள்னு சொல்லும். இப்போ என்ன வேலை செய்ய மாட்டேன், அங்க வேலை செஞ்சு இங்க வேலை செய்ய மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அம்மா கிட்ட வேலை செஞ்சு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வேலை செய்ய மாட்டேது. இப்போ திருப்பி இன்னொரு படம் பண்ணிட்டு வருவோம். இது ரெண்டாவது படம் வந்து அவன் கடுப்பாயி போயிட்டு வீட்டுக்கு போறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுது, நீ எப்படி தெரியுமா இருக்கணும்? 6 பேக் ஓட இருக்கணும். எப்படி 6 பேக் தெரியுமா? மசாலா மஸ்குலரா இருக்கணும். ரே அப்படி போன கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுது. இப்போ வீட்டுக்கு போறான் அவன். அம்மா கிட்ட அம்மா சொல்றாங்க, இவன் என்ன இப்படி இருந்தான், இவன் இவ்வளவு மாறிட்டான், இவனுக்கு பேர் பிடிச்சிருச்சா பாஸ்டர்? என்கிட்ட கொண்டு வராங்க, ப்ரே பண்ணுங்க பாஸ்டர், இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஏன்னா இது ஏன் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார்னா, நான் இடையில பிஎம் போயிருந்தேன். இந்த ஒரு நபரை கொண்டு வந்தாங்க. ஒரு நபர், I don't mention who is he. So the mother, the female, the lady is telling, என் மாமன் நல்லா தான் இருந்தான், வயசு எத்தனை வயசு வரைக்கும்? சின்ன வயசுல நல்லா தான் இருந்தான், இப்போ என்னன்னா இப்படி மாறிட்டான், மூஞ்ச பார்த்தாலும் இப்படி இருக்கு அப்படி இருக்கு. அந்த அம்மாவுக்கு புரியல என்ன அவனுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லி. நான் எப்படி சொல்றது? இப்போ அவன் உடம்புல ஹோமோன் இருக்கு, என்ன இருக்கு? டெஸ்டோஸ்டெரான் வேற இன்னொரு பக்கம் இருக்கு, எஸ்ட்ரோஜன் இன்னொரு பக்கம் இருக்கு. என்ன செய்யுது? வேலை செய்யுது. உள்ளுக்கு என்னென்னமோ சிக்னல்லாம் அனுப்புது. இவனுக்கே கிராஸ் ரோட் ஆஃப் இட் ப்ளீஸ். என்னோட ஃபோன் விடுங்க. இவனுக்கு இந்த லேடிக்கு she don't understand that the boy is in a crossroad. crossroad என்ன தெரியுமா நான் சொல்றேன்? He is not too young. அவன் ரொம்ப பெரிய ஆள் இல்ல. எதுக்கு? சொந்தமா காடி ஓட்டிட்டு போறதுக்கு. ஏன்னா இப்பதான் 13 வயசு. புரியுதா உங்களுக்கு? அதே டயத்துல அவன் ரொம்ப சின்ன பையனும் இல்ல. எதுக்கு? வரிஞ்சு விளையாடுறதுக்கு. சோ இப்போ அவனுக்கு தெரியல அவன் எங்க இருக்கானே. நான் பெரிய ஆளா சின்ன ஆளா பெரிய ஆளா கன்ஃபியூஸ்டா இருக்கான். confused state. And this confused state will come twice in a man's life. Remember this. People will tell, oh, I'm going to get divorced at the age of 50. You do it, man. You do the man to divorce. It's your mistake, I'm telling you. Because you're not completing. You don't even know how you're thinking about the man. இன்னைக்கு ஏன் நான் சொல்றேன், ஆடியன்ஸ்க்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க பேரண்டிங் எப்படி சொல்றது? பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு முதல்ல தெரியணும். என்ன தெரியணும்? ஆம்பளை பிள்ளை எப்படி திங்க் பண்ணணும், பொம்பளை பிள்ளை எப்படி திங்க் பண்ணணும், என்ன ப்ராசஸ் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு முதல்ல புரியலனா you cannot be a good parent. Don't tell everything kuraba karaba hataraba hurabas. அவங்க எங்க அம்மா கிறுக்கு, எங்க அம்மா ஓகே எப்ப பார்த்தாலும் கிறுக்கு. So today this is a situation that the boy is going through. He don't know. இங்க பாருங்க, இங்க ஸ்கோரிங் சிஸ்டம் வேற. ஸ்கோரிங் சிஸ்டம் என்னது? men's அவங்களோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? they want to do the best which they can do. அவங்களுக்கு பிடிக்காத அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதுதான் அவங்க செய்வாங்க. எப்பொழுதும் ஸ்கோர் பண்ணணும், மார்க் ஸ்கோர் பண்ணலன்னா தூக்கி போட்டுருவாங்க. எக்ரி பண்றீங்களா? ஃபீமேல்ஸும் அப்படி தான் இருக்காங்க. அது அப்புறமேல வர. ஸோ they want to do only the right. இப்போ வந்து இவனுக்கு டிசிஷன் இருக்கு பாருங்க. இப்போ அவனுக்கு வந்து என்ன இல்லை, இந்த பையனுக்கு சொல்றேன், இந்த பையனுக்கு என்ன இல்லை, இந்த பையனுக்கு அப்பா இல்லை. அப்பா எங்கன்னு கேட்டா அப்பா ஓடிட்டாரு. ஏன்? அம்மா அவ்வளவுதான். It's because of the female. It is not about the wife. I'm telling. I'm not talking about wife and husband. I'm talking about the mother also. இன்னைக்கு சில பேர் மாமியார்னால ஓடி போறாங்க, இன்னைக்கு சில பேர் பாட்டினால ஓடி போறாங்க. It's because of the female character. Change, man. Please change. Understand the man properly. அப்படின்னா என்னது? ஆணை குறித்து என்ன தெரியும் உங்களுக்கு? புரிந்து உணர்வு இருந்துச்சுன்னா ஓட மாட்டான்.
பாருங்க என்னைக்கும் இப்போ நான் வந்து இப்போ எனக்கு ஒரு காரியம் பார்க்குறேன். நான் இப்போ சொல்கிறேன், ஏய் உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான். அதை விட்டு இது சரியில்லை, அது மட்டும் இது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, என்ன பண்ணிட்டு இருக்க? அதனாலதான் அவங்கள பார்த்தாலே உங்க பிரசன்ஸ் அவனுக்கு டென்ஷன். புரியுதா உங்களுக்கு? உட்காந்து பாரு. பிரேதம் சொல்றேன், அவன் வீட்டுக்கு வரும்போது டென்ஷனா வரும். இந்த பொம்பளை என்ன சொல்ல போதோ, என் மாமியார் என்ன சொல்ல போதோ, என் பாட்டி என்ன சொல்ல போதோ, அவன் வரும்போது டென்ஷனோட வரும். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், அவனுக்கு ஏற்கனவே தெரியும் என்னது, எதையாவது கிளப்பி ரெடியா வச்சிருப்பாங்க, சொல்ல போறாங்க பாருங்க. He don't likes to go. இப்போ he has a decision to make. He is in a crossroad. He is in a crossroad. He has a decision to make. எந்த பக்கம் சாயிடுது? கேரிஸ் பக்கம் சாயிடுதா? சும்மா இது கரெக்டாக இல்லைன்னா ஜோக்கி பக்கம் சாயிடுதா? எந்த பக்கம் சாயிடுது? எப்படி தெரியுமா அவன் டிசைட் பண்ணுவான்? எந்த பக்கம் ரொம்ப ரிவார்ட் கொடுக்குதுன்னு பார்ப்பான். எந்த பக்கம் ரொம்ப ரிவார்ட் கொடுக்குது? இந்த பக்கம் ரிவார்ட் கொடுத்தா இந்த பக்கம் செஞ்சிருவான். இந்த பக்கம் கூட ரிவார்ட் கொடுத்தா பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுவான் வீட்டை விட்டு. You make him to run away from the family. You did it, man. Females, I'm telling you, don't tell the devil. The devil is not the problem. You are the problem. பலகடா என்ன சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு? அவன் விட்டு ஓட்டது காரணம் என்னது? அம்மானால. பாருங்க, லூனட்டிக் என்ன தெரியுமா? லூனட்டிக் என்னது? கிறுக்கு. கிறுக்கு தெரியுமா? கிறுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கீங்களா? பைத்தியம் முடிச்சவன். பைத்தியனோட டெஃபினேஷன் சொல்றேன் உங்களுக்கு. பைத்தியம்னா என்ன தெரியுமா? ஒரு காரியம் செஞ்சா இதுதான் வரும்னு தெரியும், ஆனா அதை செஞ்சுட்டு ஆனா வேற ரிசல்ட் எதிர்பார்க்கறது தான் பைத்தியம். இப்போ சத்து சம்பு சத்து டுவான்னு உங்களுக்கு தெரியும். சத்து சம்பு சத்து லாப்பான்னு வரணும்னு எதிர்பார்க்கறது தான் பைத்தியம். புரியுதா உங்களுக்கு? If you are a lunatic means you are a mad person means is expecting a different result for a different. இப்போ மாங்காய் மரம் நட்டி தேங்காய் மரம் வருதா? அதான் பைத்தியம். ஏன்னா மாங்காய் மரம் நட்டிங்க எப்படி தேங்காய் மரம் வரும்? அதான் பைத்தியம். சரி, இப்போ நான் கேட்குறேன், வீட்டில் அவனை டெய்லி யோசிங்க, ரைட்டா இல்லையா? ஏய் நீ படிக்க மாட்டேற, இது பண்ற, நீ அதை பண்ற, என்ன சரிங்க, என்னைய தூக்கி ஊத்துறீங்க, பேக்கை தூக்கி வீசுறீங்க, கத்துறீங்க, அவன் மாறினா மாறதானே? அப்படியே திருப்பி செய்யற, ஏன்னா நீ பைத்தியம். You getting what I'm saying? Are you getting what I'm saying? புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பாருங்க, இப்ப நான் ஏசுறேன், அதே மாதிரி ஏசுறேன், அவன் மாறுற மாதிரி தெரியல. அப்போ நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய அணுகுமுறையை மாற்றணும். என்ன செய்யணும்? பண்ட கேட்டேன் அப்ரோச் புரிந்துணர்வு ஆண்டோட கேட்ட அவன் அணுகுமுறையை மாத்தினீங்கன்னா அவன் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா நீ அதையே செஞ்சு அவன் மாறன்னு எதிர்பார்க்கறீங்க. ஏன்? நீ பைத்தியம். You cannot change the flow by thinking. பாருங்க, ஏன் இது நடக்குது நான் சொல்றேன். இந்த அம்மாவுக்கு என்ன வயசு? சும்மா இருக்கா சொல்லுங்க. 35 இல்ல 40 வச்சுங்க அம்மாவுக்கு. பையனுக்கு என்ன வயசு? 13. அம்மா ஏற்கனவே கடந்து போய் ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. இப்போ அவனை பார்த்து இவங்க மாதிரி அவனு இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. முடியுமா? அதான் ப்ராப்ளம். You don't expect the fellow to be like you because you haven't grown. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்ம மாதிரி கூட்டா இருக்கணும். எப்படி? என்ன மாதிரி? நீ கடந்து போயிட்ட, நீ கூட்டா இருக்க, அவன் இப்பதான் கடந்து போறான். So don't judge the fellow. Don't tell the fellow, your boy is useless fellow. He's not doing this, he's not doing that, he's wrong. You are making the mistake. So I don't know about the females, later but our females. So இது வந்து the first point நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். So பாருங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு உடனே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபீமேல்ஸோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ரொம்ப சீக்கிரமா சொல்லுங்க, வார்த்தையை விட்டுறது. ஒரு வார்த்தை நீங்க சீலா போட்டீங்கன்னா 20 வருஷம் உங்களை எஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு தெரியுமா? அதுல சின்னமா சொல்லுவாங்க, சாரி பிரதர். You think the fellow going to accept your sorry? You think the boy going to accept your sorry? You think the fellow going to accept? I know you la. I'm talking real life. Real man நான் பேசுறேன். நான் நீங்க உங்களுக்கு ஆர்டர் பேச சொன்னா தான் பேசுறேன். சே நீங்க எனக்கு சர்ச்சில் எப்படி பேசுறாங்க? இப்படி தான் பேசி ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ரியலா பேசுறேன் உங்களுக்கு. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ என்னத்த சாரி சொல்ற, நீ உண்மையா சொல்ல, நீ பொய் சொல்ற, அடிக்கிறனுவா சொல்ல மாட்டேன்னா. ஸோ சாரி இஸ் நாட் a good eraser. என்னது? அழிலவர் கிடையாது. அந்த சாரியும் ஜெனியூனாக சொல்றதும் கிடையாது ஜனங்க. ஸோ டுடே ஐ அம் டெல்லிங் யூ,
don't think வார்த்தையை கொட்டிட்டு திருப்பியும் சாரி சொல்லிட்டா உங்க ப்ராப்ளம் சால்வ் நினைக்காதீங்க. காடியை போய் இடிச்சிட்டு சாரி சொல்லி பாருங்க. இங்க பண்ணிட்டா சாரி சொல்லி பாருங்க. சாரி இடிச்சிட்டேன் என்ன சொல்லுவான்? அப்பா சாரி பாயாடணும். அதே மாதிரி தான் you have to pay consequences for all your words that you spoke. புரியுதா என்ன சொல்றேன்? consequences என்ன தெரியுமா? பாயாடா சுடலங்க இருக்கிற பாயாடா. சோ பாருங்க சில பேர் கல்யாணம் பண்ணிடுவாங்க, 2 வைஃப் கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ ஆண்டர் சம்பவத்தில் வந்து ஆண்டர் சொன்னாராம் ஒரு ஒன்றையோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் சொல்லுவான் வைஃப் கிட்ட போய் எங்க 2வது மணிக்கிட்ட இல்லை மொதல் மணிக்கிட்ட 2 மணி அங்கே இருக்குல்ல மொதல் மணி சொல்ல முடியாது. மொதல் மணிட்டு போய் சொல்லுவான் இல்லை ஆண்டவர் ஒரே மணியோட தான் இருக்க சொன்னாரு. ஏன் நீ 2வது மணிட்டு போய் சொல்றது அப்படியே இல்லை அவன் சொல்ல மாட்டாங்க வயசாச்சுல. எனக்கு சொல்லுவான் ஆண்டவர் சொல்றாரு 1 மணியோட இருக்கணும் சாரிம்மா மன்னிச்சுங்க. ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைக்கு யார் காசு கொடுக்குது? நீ தான் அப்ப நீ காசு கொடு. So God is a fair God. God is a fair God. He wants you to pay for whatever you say. So I always tell people, don't ever be fast to talk. Think before you talk. Think என்னது? நல்லா யோசிங்க பேசுறதுக்கு மட்டுக்கு. அப்படி தெரியல பேசுறதுக்கு பேசாதீங்க. பாருங்க ஃபீமேலோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? சண்டே ஜெயிச்சிட்டா நான் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இப்போ இவர் ஃபீமேல் வச்சுங்க, இவர் ஃபீமேல் வச்சுங்க, கதைக்கு ஃபீமேல் வச்சுங்க. நான் சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறேன் அவர் சொல்கிறாரு. அப்போது இவர் ஃபீமேலாக இருக்குன்னா நிறையா சொல்கிறாரு. கடைசியில் நானே நினைச்சேன் என்னது மஞ்சரா கலா. இந்த ஃபைட் யார் ஜெயிச்சது? யார் ஜெயிச்சது? சண்டையில் அவர் ஜெயிச்சார். ஆனால் உண்மையில் யார் ஜெயிச்சது? யார் ஜெயிச்சது? விசாரணை ஜெயிக்கல. உங்களுக்கு தெரியுமா இந்த மேன் வந்து வாயை மூடிடுவான் ஆனால் அவன் செய்யறத அவன் செய்ய போகிறான். சண்டையில் நீங்க வேணா ஜெயிக்கலாம் ஆனா அவன் செய்யறத அவன் செய்ய போறான். அவனுக்கு அவன் சொன்ன மனசுல நீ எனக்கு சொல்றது நான் செய்யறதா நானே செய்ய போறேன். There you go. So I am telling you, you never win his heart. அவனுடைய மனசை நீங்க என்ன செய்யல கவரை கட்டுக்கொள்ள. அவன் ப்ராப்ளம் என்ன நீங்க கேட்டு பாருங்க. அநேகர் பாருங்க பாக்குறாங்க மென்ஸ் ஃபீமேல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வேலை வந்து வீட்டுக்கு போறாரு, ஒய்ஃப் இந்த காரியம் சொல்றாங்க இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான் என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்புறம் இங்கே சர்ச்சுக்கு வராரு. சர்ச்லேயும் அதே மாதிரி அங்கேயும் ஃபீமேல்ஸ் இருக்குல்ல அங்கேயும் அதே சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒரு பொம்பளை பின்னால் உட்காந்துருக்கு. எங்கே பின்னால் தனியாக உட்காந்துருக்கோம். உட்காந்துருந்து எல்லாத்தையும் பார்க்கும். என்னத்த வீட்டில் உனக்கு இந்த விஷயமா இங்கே தான் பிசாஸ் சொல்கிறாங்க பார்த்து இங்கே பிசாஸ் வராங்க. உனக்கு வீட்டில் எந்த ப்ராப்ளமா ரைட்டு ஓகே. இப்போ இங்கே சர்ச்சில் பார்க்குறான். சர்ச்சில் பார்த்து உனக்கு சர்ச்சில் எந்த ப்ராப்ளமா இந்த லேடிக்கு எல்லாமே தெரியுது இப்போ. And she can understand the man. You understand what I mean? You can understand the man. இப்போ அந்த லேடி வந்து சொல்லுது இதுதான் சொல்லுது I really can understand your problem. இப்போ என்ன ஆயிடுது? இப்போ என்ன ஆயிடுது கிளிக் ஆயிடுது. இதான் கிளிக் ஆகிறது காரணம் புரியுதா உங்களுக்கு? It's because she is understanding the problem. அதுக்காக தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கணும். ஸோ நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், if you don't play your vital part to help the man will definitely fall. And you know what? The devil is not interested in your life. The devil is interested in the man's life. ஏன்னா மேன் அடிச்சா நீ உழுவன்னு தெரியும். தானே பாருங்க இப்போ ஹஸ்பண்ட் விழுந்தாரா மினிஸ்டர்ல நீங்க வைஃப் நீ மினிஸ்டர் பண்ண நினைக்கிறீங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க கணவனே பாருங்க இன்னொரு பொண்டாட்டி எடுத்து ஓடிட்டான், நீ யோசிச்சு பண்ண முடியுமா? முடியாது. பிசாசுக்கு தெரியும். அதனால தான் அவன் அப்படி செய்யறான். ஸோ நீங்க என்ன செய்யணும்? யோர் பாய் அப்படின்னா உங்களுடைய மகன், யோர் பாய், உங்க தாத்தா, உங்களுடைய அங்கிள், இவங்க மேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? இவங்க எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது உழுவை கூடாது. இவங்களை புரிஞ்சுக்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மேன் பெட்டர். ஓகே சரி இன்னும் பாயிண்ட் வரல. இப்போ பாருங்க அந்த பையன் நான் ப்ரே பண்ண சொன்னாங்க பையன் அவன் எப்படி பார்த்துருப்பான் யோசிச்சு பாருங்க. அந்த பையன் நினைச்சிருப்பான் அந்த பையன் நினைச்சிருப்பான் இல்ல பாட்டி தானே கொண்டு விடுறாங்க பையனை என்கிட்ட ப்ரே பண்ண சொல்லி. அவன் மேலேயும் கீழே பார்த்துட்டு என்ன நினச்சிருப்பான் வேணா வாங்கடா நீங்களா நான் வீட்டோடு கிளம்புறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு போன மனசுல வந்து புரியுதா உங்களுக்கு? So the problem started all because of the mother. Similarly, it can be also from the wife. It can be also from the மாமியாரே. It also can be from the wife. என்ன இருக்கு? என்ன வர வருது? பொம்பளைங்க இருக்கு. தங்கச்சி.
when you do that, your brother will leave you. சில பேர் கேட்பாங்க, ஏன் என்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க? கேட்டீங்களா? என்னை யாருமே என்னைய வேற மாதிரி பேசுறேன்னா, இல்ல உண்மை பேசுறப்பா, இல்ல ஒரு மாதிரி பாக்குறீங்க. யாருமே என்னைய பொம்பளைங்க, சாரி சொல்றேன், பொம்பளைங்க என்ன சொல்றாங்க, யாருமே லவ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண ஒட்ட முடியல? ஏன் அதை ஒட்ட முடியல? Because you are always a problem for him, for the men, and you know the problem and you still want to do it. புரியுதா உங்களுக்கு? So you don't put him in the crossroad. அவனே crossroad தான் இருக்கான், இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு. அதுல சேர்ந்து நீங்க வெச்சு விடுறீங்க முன்னால, இந்த வாய்க்க. So நீங்க என்ன யோசிக்கணும்? Here he is in the crossroad. I should be helping him. So don't go inside. Don't go inside that kind of situation. Okay. Okay. நீ சொல்லிட்டேனே. Okay. சில சமயங்கள் நீங்க பாருங்க, you can be mentoring the person. Mentoring அப்படி அவங்கள மென்டர் அப்படி சொல்றது வழி நடத்தலாம். நீங்க அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ட்ரைனிங் கொடுக்கலாம். நீங்க அவங்களுக்கு லவ் பண்ணலாம். doesn't matter. You can do all this. But என்ன சொல்றாரு? If we fall to descend. நான் நான் சொல்லிட்டு இருக்கேன். Females, please descend. Descend என்னது? descend என்ன சொல்றது? காதுல கேக்குறது. descend. பகுத்தறியணும். இவன் எங்க இருக்கான்னு பகுத்தறியணும். உங்களுக்கு இதுக்கே நீங்க ப்ரே பண்ணி ஆகணும். என் ஹஸ்பண்ட் எங்க இருக்கான்? Where is he? Is he in the crossroad? Is he having a... And the man's ego என்ன தெரியுமா? அவன் வந்து cross roadல இருக்கும்போது அவன் வந்து தடுமாறுவான். இப்போ மோட்டார் சைக்கிள் தடுமாறும், ஆனா அவன் காட்டி மாட்டாரு. Man ego டா. I am under control, man. அடங்க இங்க கால் ஆடும். I control. I'm okay. It's a man ego. உங்களுக்கு புரியாது என்ன சொல்றேன்னு. புரிந்தவனுக்கு பாக்கி சரி புரியாத விட்டுருக்கேன். நேரத்துல சொல்றேன், அவன் கண்ட்ரோல் போல என்ன செய்வான்? நடிப்பான், ஆனா அவன் கண்ட்ரோல் இல்லை, அவனுக்கு தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். So today I want you to help him in the crossroad. Discern பண்ணுங்க. discern என்னது? பகுத்து அறிங்க. You must know it. Okay, இதெல்லாம் சொல்லுங்க. பாருங்க, இந்த பாய், இந்த 13 வயசு பாய், அவனுக்கு என்ன தெரியுமா ஆகுது? எல்லா மேனும் உழுவுற ஒரு யூசுவலான ஒரு ப்ராப்ளத்தில் உழுவுறோம். என்னது? one female to another female. இது உறவுக்கு இல்லை. one female to another female. அப்போ another female to another female. என்ன தெரியுமா? you ring master ஆயிடுற. ring master தெரியுமா? ring master தெரியுமா? referee. என்னது? கொஞ்சம் பொறுத்துக்கு. எங்கள் அம்மா அப்படிதான். கொஞ்சம் பொறுத்துக்க. என் வைஃப் அப்படிதான். கொஞ்சம் பொறுத்துக்க. சவ மக்கள் அப்படிதான். This is the problem that the man falls at the age of 13 and never gets out. புரியுதா? never gets out. அவன் வாழ்க்கை முழுசு இதான் ப்ராப்ளம். அதனாலதான் 2 ஃபீமேல் வச்சு அவனால மேனேஜ் பண்ண முடியாது. அதனால தான் தமிழ்ல பழமொழி சொல்றாங்க. என்னது? என்ன சொல்றாங்க? 2 பொண்ணை ஒரு வீட்டில் வைக்க முடியாதான். இல்லை மாமியாரும் மனைவி வைக்க முடியாதான். ஏன் வைக்க முடியாது? இந்த பிரச்சனை தான். ஏது ஒரு மாதிரி சொல்லுவோம். அது எப்போ பார்த்தாலும் இதுங்க இப்படி இங்க இருந்து அங்கே விசாரிப்போம், அங்கே இருந்து இங்கே விசாரிப்போம், இங்கே இருந்து அங்கே விசாரிப்போம். இவன் நடுவில் ரிங் மாஸ்டர் வேலை செய்வார். ரிங் மாஸ்டர் ரெஃப்ரி. சொல்றேன்னு சொல்லிக்காதீங்க, இது ரியாலிட்டி. எல்லாரும் கடந்து போகிறது தான். ஸோ இன்னைக்கு this is the problem. That is why sometimes, you know what, the man will eliminate என்னது? அப்படிப்பட்ட ஆளை அவன் லைஃப்ல தூக்கிடுவான். அவனே வேணான்னு சொல்லி மாமியாரையும் வைஃபையும் ஒரே வீட்டில் வச்சாதான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? மாமியாரே நீ உன் வீட்டுக்கு போயிரு. அவன் சொல்ற வரைக்கும் நீங்க ஏன் வச்சுக்கிட்டீங்க, நடத்திக்கிட்டீங்க. You got it? Because you interfere, you make him uncomfortable. இதே மாமியாரை சப்போர்ட்டா இருந்தாங்க நீங்களேன், மாமியார் சப்போர்ட்டா இருந்தாங்க, எனக்கு இல்லையா பரவாயில்லையா உன் பிள்ளை நான் பார்த்துக்கிறேன், என்ன கஷ்டமா இருக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் தானே செய்வான். மாமியாரை தேடுவோம், எப்போ என் மாமியாரை பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? சரி, அதே மாதிரி தான் அவனும் எப்போ எங்க அம்மாவை பார்க்கலாம் அவன் தேடுவோம். ஆனா நீங்க பார்த்ததுமே என்ன இந்த ஃபீமேல்ஸோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எதையாவது ஒன்று வண்டியில் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்தாலும் அவுத்து விடுற மாதிரி
experience. This is what God tells me. அவங்க ஏற்கனவே பிளான் வச்சிருப்பாங்க ஒரு பிளான். அதை மாதிரி தான் நீங்க செய்யணும். அப்படி செஞ்சா தான் நீங்க நல்ல ஹஸ்பண்ட். அப்படி செஞ்சா தான் நீங்க நல்ல மாமனார். அப்படி செஞ்சா தான் நல்ல மாமனார். கொஞ்சம் கூட கேட்க மாட்டாங்க. யாரை பத்தி? What the fella is thinking? No, don't need to ask. பாருங்க, அவங்க சொல்லுவாங்க I need to talk. யார் சொல்லுவாங்க? ஃபீமேல் சொல்லுவாங்க I need to talk. அப்படின்னா நான் பேசணும் அவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? No, I am not talking with you. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு வேற பொம்பளை இருக்கு. அதான் நீ பேச மாட்டேன்ட்ட. புரியுதா உங்களுக்கு? அவன் ஏன் நம்ம பேச மாட்டான்? சிம்பிள் ரீசன் அவங்கள நம்பல. The man when he keeps quiet, the answer is he don't trust you. Get it in your head, females. Get it in your head. When the man keeps quiet, that means he not trusting you. அப்படியே நீங்க அவன் வந்து உங்கள்கிட்ட எது சொன்னானோ அதை திருப்பி பாய்ச்சிருவீங்களோன்னு பய டெலிமால இருக்கான் அவன். அதனால தான் அவன் குவைட்டா இருக்கான். ஸோ அதனால அவன் குவைட்டா இருக்கான். அமைதி சம்மந்தத்துக்கு அறிகுறியா? மௌனம் சம்மந்தத்துக்கு அறிகுறின்னு பாய்ச்சிடாதீங்க. இந்த மௌனம் வேற. இந்த மௌனம் உங்களை நம்பலன்னு அர்த்தம். அவன் தெரியாத மாதிரி இருப்பான். ஏன் தெரியுமா? என்று சொன்னா நம்ம திருப்பி எப்படியாவது இடத்துல மாட்டிக்குவோம். திருப்பியும் நான் எது தெரியுமா இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றேன். There are so many counseling coming to me now at this point. So many counseling coming to me. Families are breaking. The real vital issue என்ன தெரியுமா? Understanding between the man and the woman. இதுதான் ப்ராப்ளம். சரி, நான் இன்னைக்கு ஏன் அதை சொல்றேன்னா, சபை மக்கள் நீங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு நீங்களும் இந்த மிஸ்டேக் செய்ய மாட்டீங்க. ஸோ later part when you become a wife, later part you become a மாமியார். மாமியார் எப்படி? மாமியார் தானே, நம்ம இங்கிலீஷ் எப்படி சொல்றது? mother-in-law. ஆகும்போது you really know how to handle the boy. You really know how to handle your son. You really know how to handle your tata, grandfather. You really know. ஏன்னா இவர்தான் இவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு. At the same time for men, I also want to tell you certain things. நான் வரேன் உங்களுக்கு. இருங்க, நான் வரல. யோசிச்சிட்டீங்களா? சில பேர் வயசு ஒரு 50 இருக்கும். 50 வயசு அங்கிள் தரல அப்படின்னு 50 வயசா இருக்கும் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? நான் மோட்டார் பைக் வாங்க போறேன். நீங்களும் அப்படி இல்லை. 50 வயசா இருக்கும். நான் சூப்பர் பைக் இல்லையா? உங்களுக்கு தெரியாதுப்பா. நீங்களா அப்பா 50 வயசா இருக்கும். இப்போதான் என்னது பார்த்துருக்கீங்களா? விஷயம் என்ன பார்த்துருக்கீங்களா? 50 வயசு இல்லையா? 45. ஐயோ தான் 50. ஐயோ தும்புற கூட இருக்க மாட்டேங்க. என்ன தெரியுமா சொல்றேன்? அதே ப்ராப்ளம் அவனுக்கு 45 வயசுல திருப்பியும் வரும். என்ன ப்ராப்ளம் தெரியுமா வரும்? இப்ப என்ன ப்ராப்ளம் வரும்? அவனுக்கு வயசு கூட இல்லை அப்படின்னா அவன் தாத்தா இல்லை. இப்ப அப்படின்னா மொட்டை அடிச்சுட்டு வயசாகி அப்படியே கிளம்ப நல்ல எண்ணம் இன்னும் அந்த வயசுக்கு போல. ஆனா அவனுக்கு உள்ளுக்கு ஒரு ஒன்று வந்துடும். என்ன தெரியுமா? நான் இப்போ யங் இல்லை, எனக்கு இப்போ வயசு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் உள்ளுக்கு. அப்போ அவனுக்கு தெரியாது நான் இப்போ யங் சைடு போறதா நான் ஓல்ட் சைடு போறதா. அப்படின்னா தாத்தாங்க கூட சேர்ந்து தாத்தாங்க மாதிரி ஆகுதா, இல்லைன்னா யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஆகுதான் இப்போ டெலிமால இருப்பான். இதான் மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மிட் லைஃப் கிரைசிஸ். they going through this process. அப்ப என்ன தெரியுமா செய்வாங்க? காது குத்திக்கிறேன் எப்படி கேட்பாங்க. என்ன வைஃப் சொல்லுவாங்க, நீங்க பாஸ்டர் நீங்க காது குத்துனா எப்படி? நீங்க பாஸ்டர் முடி நீட்டா வச்சா எப்படி? அவன் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இப்ப காது குத்துறது அவன் ப்ராப்ளம் இல்லை, அவன் எங்க போறதுன்னு தெரியல அவனுக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் காது குத்துறான்னு சொல்றாங்க, நான் யங்ஸ்டர்ஸோட சேர்ந்துறேன்னு சொல்லி காது குத்துறான். புரியுதா உங்களுக்கு? ஐயோ அண்டர்ஸ்டாண்டிங் நேற்று போய் யாத்திரம் வைக்கிறான், இவன் யங்ஸ்டர்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு விடுகிறான். அவனுக்கு ஒரு பயம் அவனுக்கு, அவன் வயசாயிருச்சுன்னு சொல்லிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? இது inferiority complex and he is in the crossroad again at the age of 45. some people early, some people late. சில பேருக்கு 35ல வந்துரும், சில பேருக்கு 50ல வந்துரும். இந்த டைம்ல சொல்லுவான். இப்போ வைஃப் எப்ப பார்த்தாலும் எப்படி அவன் பிஹேவ் பண்ணுவான்? எப்படி வைஃப் சொல்லுவாங்க? my husband behave like a demon in him. ஏத்தி கொண்டாச்சு. புரியுதா அவங்க என்ன சொல்றாங்க? my husband பாசிட்டு வந்து my husband is behaving like a demon in him. அவனுக்கு டிமன் ஒன்றும் இல்லை, அவனுக்கு உள்ள ப்ராப்ளம். ஆனால் அவன் கண்ட்ரோலில் இருக்காதுல்ல, கண்ட்ரோலில் இருக்க காட்சி விட்டாரு. ஓகே ப்ரூம் 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 ஓட்டோ எங்க எதுக்கு எங்க அவரேன்னு சொல்லி. ஸோ ஐ am telling all
females, please discern அது பகுத்தறிங்க. அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு அதிகமாக வேணும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, when you are in the crossroad you lose the man. When you lose the man you lose the whole life. நீங்கள் எத்தனை ஃபேமிலி டிவோர்ஸில் போகுது, எத்தனை ஃபேமிலி டிவோர்ஸில் போகுது. வேகமாக விட்டுருங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது நோம்பலாம் அவங்களுக்கு தமிழவங்களை எடுத்துங்க. We are still, even church people, we are still good in divorce. Because why? After he married, he understood. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறா? She is not a compliment for me, she is a competition for me. என்ன காம்படிஷன்? என்ன காம்படிஷன்? வீட்டுக்கு போனோம், எங்கள் அண்ணன் மெர்சிடிஸ் வாங்கிட்டார், இவர் ஓட்டுவார், பாபு அதாவது என்ன கடை கஞ்சி அவன் சும்மா தான் இருப்பான், ஆனால் மனசில் ஓடும் ஆரம்பிச்சிச்சுரா. என் ஒய்ஃபு அதுல மாமியார் சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் நீ ஹாலிடே கூப்பிட்டு போனாரு மூத்த மருவாங்க, நீ ஹாலிடேக்கு வெளியே கூப்பிட்டு அடுத்த வாட்டி என்ன மாமியார் வீட்டுக்கு வர மாட்டான். ஏன் இவன் தான் காசு இல்லையே கூப்பிட்டு போவேன். யூ திங்க் வாட் யூ டாக். புரியுதா என்ன சொல்கிறேன்? நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்பெக்டேஷனை உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ஆல்வேஸ் திங்க். இந்த பேசுறதுக்கு முன்னுக்கே இது இவங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவான், ஹெல்ப் பண்ணாது அவங்கள வந்து வளர செய்யுமா, அவங்க என்கரேஜ் பண்ணுமா, இல்லை அவங்கள கொண்டேன் பண்ணுமான்னு யோசிச்சு பேசுங்கன்னு சொல்கிறேன். ஃபீமேல்ஸ் யோசிங்க, யோசிக்காம சும்மா பேசாதீங்க. டோன்ட் கீப் டாக்கிங் அண்ட் டாக்கிங் அண்ட் டாக்கிங் அண்ட் யூ வில் எண்ட் அப் இன் ப்ராப்ளம். ஓகே சரி, நான் இதுக்கு மேலே பேச வரும்ல, மணியாச்சா? எத்தனை மணி இப்போ? 12:30யா? முடிச்சிடலாமா? டைம் ஆச்சா? The first point இன்னும் முடிக்கல. Let me go to the 1 or 2 points then I finish it. For the points like this are 2 things I want to tell. கவனிங்க, இந்த crisis வந்து இந்த crossroad வந்து not only in these 2 ages, there are also times like they will have crossroad when they are not in control. For example, when they lost the job என்னது, அவனுக்கு வேலை போயிடும், then you will be in the crossroad. இப்போ எப்படி இருப்பான்? டேய் இப்படி இருப்பான், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? சில சமயத்தில் மேஜர் இல்னஸ் வரும். இல்னஸ் என்னது? சீக்கு வரும். சில சமயத்தில் அவன் மேஜர் ஆப்ரேஷன் போவான். அவன் உள்ளுக்கு எப்படி இருக்கு? பேனிக். இஸ் இன் a state of panicking. He is panicking inside, but he will not tell he is panicking. என்ன செய்வாரு? ஓகே ஓகே இல்லை நல்லா இருக்கேன், நம்மளுக்கு தெரியும் பேனிக் பண்ணுறது. ஏன் தெரியுமா? That is how men are designed for. So in the panic state இருக்கும்போது நீங்க தயவு செஞ்சு ஒரே சைட்ல சாயிங்க. காடி ஓட்டுறவங்க சொல்றேன், சில நேரத்துல நீங்க காடி ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடா ரைட் சைடா டிரைவிங் ஓட்டுறீங்க, வைஃப் வந்து இங்க இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்காங்க. சில சமயத்தில் நீங்கள் 2 கண்ணாடியில் பின்னால் பார்ப்பீங்க, இங்கே பார்ப்பீங்க, சில பாயிண்ட் நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா அந்த அந்த ஸ்பாட் உங்களுக்கு தெரியாது. ஸோ ஆனால் ஒய்ஃபாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? இப்போ வெட்டும் போது வெட்டாதீங்க, காடி வருது, புரியுதா உங்களுக்கு? இல்லை இல்லை இப்போ வெட்டலாம். ஸோ யூ ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி, இட் மேக்ஸ் இம் ஒன். ஓ ஐ காட் அ ஹெல்ப். எதுக்காக ஆண்டவர் மனிதனை படித்தாரு? எதுக்காக ஆண்டவர் அம்மாவை படித்தாரு? எதுக்காக? அதான் சொல்கிறது, அந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, ஆனதும் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நீங்கள் அழிக்கிறதுக்கும் பவர் இருக்கு, நீங்கள் உருவாக்குறதுக்கும் பவர் இருக்கு. And I tell you, the biggest problem will be settled when you are settled. I'm not saying it's about a female gender problem. இன்னைக்கு ஃபீமேலை பற்றி மேலே பற்றி கொஞ்சம் கூட பேசுகிறேன். Maybe you people are getting some inputs about the men. Next time I will talk about the female, and then the man will get the input. So today the church failed to teach this. புரியுதா என்ன சொல்றேனே? திருசபை இதை கற்றுக் கொடுக்க என்ன செஞ்சிருச்சு? தவறிடுச்சு. அதனால தான் இவ்வளோ கவுன்சிலிங் பண்ண வேண்டியிருக்கு. இதை கரெக்டாக கற்றுக் கொடுத்துருந்தீங்கன்னாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ என் பையன் 13 வயசு ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இந்த பையனுக்கு எடுத்துக்கங்க, அவனுக்கு ஏற்கனவே உள்ளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்னது? கிரேடிங் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ உள்ளுக்கு என்ன வந்துருச்சு? இப்போ டெஸ்டோஸ்டெரான் தானே, டெஸ்டோஸ்டெரான் வந்துருச்சு. இப்போ அவங்க பார்த்து சொல்றோம், ஹாய் யூ கேரி இஸ் வெரி பிரிட்டி. புரியுதா உங்களுக்கு? கேரி இஸ் வெரி பிரிட்டி. இவ்வளவு நாளே அவங்களுக்கு அவங்க அம்மா தான் அவங்களுக்கு பிரிட்டி. எத்தனை வயசு வரைக்கும்? 12 வயசு வரைக்கும் அவங்க அம்மா தான் அவங்களுக்கு ரொம்ப பிரிட்டி. இப்போ அங்கிருந்து இங்க இந்த ஹோம்ஒர்க் வேலை செய்யுது உள்ளுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஐயோ இந்த மாதிரி பாக்குறீங்க, ஹோம்ஒர்க் உள்ளுக்கு வேலை செய்யுது. என்ன செய்யுது? கிராஸ் ரோட்ல இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, நீங்க என்கரேஜ் பண்ணுவது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு,
நானும் அப்படி தான் இருந்தேன், அது நார்மல் தான், ஆனால் இது இப்படி தான் ஹேண்டில் பண்ணோம். அதுக்கு தான் அப்பா வேணும். இன்னைக்கு அப்பா இல்லைன்னா பிள்ளைங்க ஆம்பளைங்க லைஃப் போயிடும். நீங்க பாருங்க, நான் வேணா நீங்க வஞ்சி எடுத்து பாருங்க. ஃபேமிலி வைஃப் ஓட்டி ஒரே ஒரு ஃபேமிலி சக்சஸ்ஃபுல்லா எண்ட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். I bet people on the video, on video online, people can hear. You can be all over the world. You show me one family run by the female, or run by the mamiyar, or run by the party, or run by the wife. Successful ஒரு ஆளை கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறேன். It's because the kingdom of God, the system of God is being breached. God will not bless. பார்க்கிறதுக்கு apparently bless பண்ண மாதிரி இருக்கும், ஆனா blessing இருக்காது. அதனால தான் பாய்ஸ்க்கு அப்பா தேவை. இத பாருங்க, இப்போ let's say ஒரு பாய் வந்து டேட் பண்றான். டேட் என்ன சொல்றது? டேட் எப்படி சொல்றது? டேட் என்ன சொல்றது தமிழ்ல? கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சாப்பிட கொண்டு போறான். டேட்டிங் இதெல்லாம் பேசினா உங்களுக்கு தெரியாது. டேட்டிங் கொண்டு போறான். இப்போ பாருங்க, அதங்க சும்மா இருக்காதீங்க. ஸோ இது வந்து என் மக, இது வந்து என் மக, இது வந்து பாய் ஃப்ரெண்ட். சொந்தம் சும்மா சொந்தம். ஸோ ஒரு பாய் ஃப்ரெண்டு இப்போ டேட்டிங்க்கு போறாரு. எப்போ போனாலும் கூட்டு போனா எப்படி தெரியுமா அந்த பொண்ணு பார்க்கும்? இவரை எப்படி பார்க்கும்? என்னை எப்படி பார்த்துச்சோ அப்படித்தான் இவனை பார்க்கும். நான் லவ்விங்கா இருந்தானா அவன் லவ்விங்கா இருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கும். நான் கத்திக்கிட்டே இருந்தேன்னா அவனை கத்துவானே எதிர்பார்க்கும். அப்படி என்ன தெரியுமா சொல்றேன்? எப்பெல்லாம் டேட்டிங் போறீங்களோ, டேட்டிங் போனா நீங்க யூ ஆர் நாட் கோயிங் டேட்டிங் அலோன். அப்ப என் பாய்ஸ் என்ன சொல்லுவாங்க? எனக்கு அப்பா வேணாம், அம்மா வேணாம், தம்பி வேணாம், தங்கச்சி வேணாம், நீ மட்டும் வேணும். நான் சொல்றேன் நடக்காது. அதனால பேர் நடக்காது. When you go for dating, you are going dating with the whole family. When you take her out from Jandonge, that means you are going to like the whole family, man. அதுக்கு தான் ஃபேமிலியும் பார்க்கணும். சும்மா பூத்தாவை கண்ணை ஓடிக்கிட்டு மாம்பழம் நல்லா இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்க, கட்டுங்க. 2 மாசம் கழிச்சு திருப்பி ஆண்டு தான் வந்துப்பீங்க. ஐயோ மாஸ்டர் கை வீங்கிருச்சு, அரைஞ்சிட்டான். இப்பவே வருது எனக்கு. அரைஞ்சிட்டான், உண்மையா வீங்கி இருக்கு. நான் பார்த்து எனக்கு என்ன செய்ய முடியும்? சேர்ந்து அழுவ முடியும். நான் சொன்னேன், இப்போதைக்கு எனக்கு இதான் செய்ய. என்னது சேர்ந்து அழுவோம்? நான் சொன்னேன், நீ கேட்கல. நான் சொல்லும் போது நீ கேட்கல. So today, what I'm trying to tell is, she is always looking relative through me. அப்படின்னா ஒரு கண்ணாடி போட்டு பார்க்குது. எப்படி? ஒரு மஞ்சள் கண்ணாடி போட்டு எப்போ பார்த்தாலும், இப்போ நான் வந்து ஒரு கெட்டவனா இருந்தா, பிடிக்காத இருந்தானா, இவன் எவ்வளோ நல்லா இருந்தாலும் நான் பிடிக்காத மாதிரியே பார்க்கும். And you know what? I tell you now one more secret. I tell you, கேளுங்க, சீக்கிரம் கேட்குங்க. சில சமயத்தில் அவன் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டான். நீங்க ஆம்பளைங்க அப்படிதான், நீங்க இப்படிதான் பண்ணுறீங்க, நீங்க அப்படிதான் இவன்கிட்ட பேச நினைக்கிறீங்களா? அவங்க அப்பா கிட்ட பேசுது. புரியுதா என்ன சொல்ற வரேன்? இப்போ ஜஸ்ட் ஆஃப்டர் சொல்லுது, நீங்க ஆம்பளைங்க யூஸ்லெஸ் fellas, you are like that, you are like this. இன்னைக்கு ஹஸ்பண்ட் கிட்ட பேசுது. He is not talking to the husband, he is talking to the father, because the father gave such impression into her life. And the truth that you see, thanks sister, the truth that you see is relative of what you are going through. இப்போ அப்பா ரொம்ப லவ்விங்கா இருந்தானா நீங்க என்ன எதிர்பார்க்கணும்? இப்போ அங்க லவ்விங் அங்க வரலன்னு என்ன சொல்றோம்? என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க? இதான் ப்ராப்ளம். பிரேக் பண்றதுக்கு காரணம் இத பிள்ளைகளுக்கு சொல்லி ஆகணும். ஏய், உன் ஹஸ்பண்ட் தான், உங்க அப்பா தான், உங்க தாத்தா தான். ஒருத்தரையும் இன்னொருத்தர் மூலியமா வச்சு பார்க்காத. இது வராது, ஜாலி ஆகாது. You take him as he is, then the problems of thinking. Okay. So today I want to encourage you people, don't do the mistake. Especially for those people looking for husbands, wives, அப்படினது உங்களுக்கு வருங்கால மனைவி, வருங்கால கணவன் தேடுறீங்களா? You should check for your family first. If the family is brought up the boy like that, அதனால தான் பாருங்க சில பேர் அனாதை கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்றேன் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஏன் சொல்லுங்க? அதுக்கு அப்பாவும் இருந்தது இல்லை, அம்மாவும் இருந்தது இல்லை. அதுக்கு எதை பார்த்து பேஸ் பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பேஸ் இருக்காது. She don't have a base, or he don't have a base. You are going to get nice time, man. Because அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டே இல்லை. There's no reference point. அதனால தான் என்ன சொல்றேன், பிள்ளைங்க please you somehow or other you are connected to your father, somehow or other you are connected to your mother.
ஸோ வாட் யூ ஷுட் டூ என்ன செய்யணும்? உங்கள் அப்பாவை ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறது யார் வேலை உங்கள் வேலை. ஏன்னா அது உங்களை எஃபெக்ட் பண்ணும். என்னால் பிகாஸ் வை யூ வில் திங்க் பீப்புள் லைக் தட் பீப்புள் லைக் திஸ். இதோட நான் முடிக்கிறேன். ஐ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டாக், லாட் ஆஃப் திங்ஸ் டு ஷேர், பட் திஸ் ஆர் ஆல் ப்ராக்டிக்கல் அண்ட் ஐ பிலீவ், நான் நம்புகிறேன் ஆண்டவர் வந்து இது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி தான் என்கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். கிராஸ் ரோடு என்னது? முச்சந்தியில் நிற்கிற ஆளுங்க. ஸோ வேலை இல்லாத போது முச்சந்தியில் நிற்பாங்க. அந்த டைத்தில் நான் பார்த்தது பெண்கள் ப்ளீஸ் மாறிடுங்க, இன்னைக்கு மாறிடுங்க. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா வீடியோவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லிடுங்க, கணவனை போயிட்டு நீ வேலைக்கு ஆகாதவன், நீ முட்டாளு, நீ இப்படி நீ அப்படி நீ சொல்ல அரைஞ்சிருவேன். நான் பார்த்தேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு என்ன ஆயிரும்? அவனு ஏற்கனவே கிராஸ் ரோட்ல இருக்கான். என்ன ஆகும்? தாழ்வு பண்ண மட்டும் இல்லை, சாக மாட்டான். உடனே என்ன செஞ்சிருவான்? வீட்டுக்கே வர மாட்டான். வீட்டுக்கு 6 மாசம் வரல என்ன ஆகும்? முடிஞ்சுன்னா எப்படி கரெக்டாக சொல்லுங்க. என்ன ஆகும்? 6 மாசம் வர என்ன ஆகும்? வெளியே இந்தோனேஷியா கிடைச்சிருப்பா, இந்தோனேஷியா கட்சியோட போயிட்டு இருப்பான். அங்கே பிள்ளைய வந்துடும். பிள்ளை வந்து 3 வருஷம் 6 வருஷம் 1 வருஷம் 6 மாதம் அப்புறம் தர்ஜானா Form 1 Form 2 பிள்ளை படிக்க சொல்ல மாட்டான். இல்லை, I am telling real things that I saw my life, my whole life. He never tell. இங்கே மாமியார் என்ன அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? இல்லைடா நீ திருப்பி சேர்ந்துரு. எங்கே சேர்றது? அங்கே தான் பிள்ளை 13 வயசு ஆயிடுச்சு. சாவரைக்கு சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. So I am telling you, when the man is suffering, you have எதுக்கு பாருங்க soulmate என்ன சொல்றது? soulmate வாழ்க்கை துணை என்ன தெரியுமா அர்த்தம்? வாழ்க்கை துணை என்ன தெரியுமா அர்த்தம்? இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்ட நஷ்டம் என்ன தெரியுமா அர்த்தம்? soulmate சொன்னா அவனோடு நீங்க இணைஞ்சு எப்படி இருந்தாலும் கூடயே போகணும். நல்லா இருந்தாலும் சரிதான், கெட்டதா இருந்தாலும். பெண்களோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நல்லா இருக்குது மொத்தம் நல்லா இருக்கு, ஓகே நல்ல காடி, புது காடி, ஓகே புது வீடு வாங்கி கொடு, அது எனக்கு வாங்கி கொடு, என் பேர்ல வாங்கி கொடு. அது மற்றவங்க பேர்ல தான் அவங்களுக்கு பொறுக்காது. அது ஒரு பயம், இன்செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரியுமா? பயம். திடீர்னு பேரை மாற்றிடுவாங்க இடையில, மாற்றினாலும் மாற்றி. whether he has it, whether you has it, it's the same thing. It doesn't make any difference. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? அப்படி இருக்கும் போதும் எப்படி இருக்கணும்? கூட இருக்கணும். நீங்க கஷ்டத்துல வேலை இல்லாம 6 மாசம் சம்பளம் இல்லாம வைஃப் சம்பாரிச்சு கொடுக்கும் போதும் நீ வாயை திறக்காத. I don't know how I'm talking to you. You don't ever open a mouth and tell him that you're a useless fella. You are a useless wife, I'm telling you. Or you are a useless மாமியார் என்னது? Mother-in-law. You don't open your mouth. Because they are in the midst of crisis. They are meeting up a crisis. அவனே கிரைசிஸ் இருக்கான், நீ அதுல தோக்கோ தம்பா பண்ற. இங்க கொஞ்சம் மிஸ் ஆயிடுற. ஜூம் தா போடி பூம். Stressful. It can even be a very மச்சிருச்சு ஒரு வேற என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? எனக்கு அந்த ஒரு சாரி தடுமாறு. வேற நீ யாரா வேணாலும் இருக்கலாம். அவனே பிரச்சனை இருக்கும்போது எல்லா ஆளை குறித்து நீ பேசாத, வாயை மூடு. You have no rights to talk about him at this moment. He is the crossroad. So I encourage all female, keep your mouth shut. And you solve a lot of problem. When they are midst of crisis, உதவி செய்ய முடியுமோ உதவி செய். பரவாயில்லையா? நானே உனக்கு இந்த காரியத்தை நான் அப்படி செய்கிறேன். எத்தனை பேர் எங்க we come to what you call counseling. இன்னும் 2 பிரச்சனை தான் இருக்கும். ஒன்று என்னன்னா அந்த உறவு பிரச்சனை அப்படின்னா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் தான் எனக்கு இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கும்? காசு பிரச்சனை. நான் எத்தனை பேர் சொல்லியிருக்கேன், மந்த்லி அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன், வேலை இல்லாமல் சம்பளம் நான் தான் கொடுப்பேன். வேலையெல்லாம் சம்பளம் கொடுக்குறேன். நான் அவ்வளோ I give you 250 every month. You just take and use on your wife. நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்? You be a compliment to them. நான் சொல்கிறேன் அவனுக்கு அந்த சமயத்தில் அந்த வார்த்தையே பெரிய ஹீலிங்காக இருக்கும். காசு கொடுக்கவே வேண்டாம். நான் சொல்கிறேன், நீங்கள் அவனுக்கு காசு கொடுக்கலனா கூட நீங்கள் சொல்லிக்கிட்டு அந்த வார்த்தை நான் கொடுக்குறேன்னு, it feels like such a big relief. Wow, எனக்கும் அந்த மாதிரி ஆளே இருக்காங்க. உடனே அவனே எந்திரிச்சிருவான். என்ன எந்திரிச்சிருவான்? ஓ நான் தனியாக இல்லை, ஐ எம் கோயிங் டு டூ, நான் போய் செய்ய போகிறேன். அப்படியே செய்ய என்ன தெரியுமா சொல்கிறேன்? when men are in the midst of crisis, demons is the one who brought. ஆண்டவர் இதை அலோவ் பண்ணுறான், அனுமதிக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் பார்க்குறாரு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம். மென்ஸ் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம், உங்களுக்கு பெரிய டாஸ்க் இருக்குது, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. CEO, you are the CEO of the house.
So you have to make sure you do everything correctly. You do wrong, your mother is going to be in problem, your mom is going to be in problem, your mommy is going to be in problem. So please, you must have discernment. At the same time, female, try to understand what the man is trying to say. Where is he exactly? Is he the crossroad or not? If a crossroad is wrong, okay, you can say, நினைக்கிறேன் இது உங்களுக்கு போதும். ஏதாவது கேள்வி இருக்கா? கேட்க வரீங்களா ஏதாவது? இல்லையா? பாருங்க, அங்க மட்டும் இல்ல, சர்ச்சும் டென்ஷன் தான். சர்ச்சுக்கு தான் பாசமா தான் சொல்றோம். நான் என்னது? இல்ல பிரதர், நீங்க வேலைக்கு போகணும் பிரதர். அவன் ஏன் வேலைக்கு போகணும்னு கேட்டீங்களா முதல்ல? பாருங்க, அவனே வேலை தான் இருப்பான். அவன் ப்ராப்ளத்தில் இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அவனுக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் வேலைக்கு போனால் தான் பிரதர் ஃபேமிலியில் ஒழுங்காக வரும். யாரு பாஸ்டர்? நீ கேட்டியா ஏன் அவன் வேலைக்கு போகும் போது? Are you sure he's a lazy guy? Or he has something as the problem along the way? கேட்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், church also become a competition. எப்படி பாட்டு நடத்துறதுலையும் பாஸ்டர் மத்தியிலையும் இன்னும் they compete. அவனுக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். வீட்டுக்கு போனால் ஸ்ட்ரெஸ்ஸு, சர்ச்சுக்கு வந்தா ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் வேற எங்கே வேலை எடுத்துட்டு போனால் போஸ் வர ப்ரெஷர். ஸோ பிசாசு இப்படி தான் எல்லாரையும் எல்லா ப்ரெஷரையும் கொண்டு வந்து நிறுத்துவான். ஓகே ட்ரை, ஓகே முடிச்சு இதோட போதும். Okay, that's it. So I want to tell to the whole audience, I mean இன்னைக்கு நான் உள்ளவங்களை நான் சொல்கிறேன், பேரண்டல் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வயசு 20 இருக்கலாம், உங்களுக்கு வயசு 50 இருக்கலாம், உங்களுக்கு வயசு 70 இருக்கலாம். யூ ஆர் ஆல்வேஸ் அண்டர் பேரண்டிங். பேரண்டிங்கிறது நீங்கள் somebody is parenting you. It not necessarily to be a mother parenting a child. அப்படின்னா அம்மா தான் பிள்ளைங்களை என்னது பேரண்டிங் அப்படின்னு சொல்ல தெரியல தமிழில். பேரண்டிங் வழிநடத்துறதுல தாய்க்கு இப்போ பாட் புரியுதா உங்களுக்கு? அம்மா அப்பா மாதிரி நடக்கிறது சில சமயத்தில் உங்கள் பிள்ளைங்க கூட உங்களை பேரண்டிங் பண்ணலாம் at the age. So நான் என்ன சொல்ல வரேன்னா, main point that I want to raise today, understanding is the most important. Understand என்னது? முதல்ல புரிஞ்சிக்க கற்றுங்க. If you understand, then the whole issue of the problem is solved. Don't come and tell everything is devil. It is not devil. It is a process that person goes through. So அந்த ப்ராசஸில் போகும்போது, க்ராஸ்ரோடில் வரும்போது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக எதிர்பார்க்க வருது. ஸோ நீங்கள் கடைசி சொல்லி முடிக்கிறேன், சர்ப்பத்தினாவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச், தமிழ் சர்ச் மட்டும் இல்லை, எல்லா சர்ச்லையும் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா மேன்ஸ் வந்து ரொம்ப கூட இருப்பாங்க, குறவாக இருப்பாங்க. ஃபீமேல்ஸ் என்றைக்குமே ரொம்ப கூட இருப்பாங்க. ஏன் தெரியுமா காரணம்? அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நீயும் பையனும் போயிட்டு வா சர்ச்சுக்கு, நான் வேறு வேலையை பார்த்துக்கிறேன். Because he do not know that he is the head. Correct? Husband head. Husband சர்ச்சுக்கு வரலன்னா ஃபேமிலி போய் பிரயோஜனமே இல்லை. யோசிச்சு பாருங்க, தலை இல்லாமல் உடம்பு வந்து எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? தலை இல்லாமல் சர்ச்சுக்கு ஃபேமிலி வந்து அர்த்தம் என்னன்னா உடம்பு இல்லாமல் தலை இல்லாமல் உடம்பு வந்த மாதிரி சர்ச்சுக்கு. ஸோ நான் சொல்கிறேன், நீ தான் முதல்ல ஹஸ்பண்ட்ஸ், நீங்கள் தான் முதல்ல என்ன செய்யணும், சர்ச்சில் இருக்கணும். சர்ச் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் நீங்கள் தான் முதல்ல என்ன செய்யணும், எல்லாத்தையும் கரெக்டாக செய்யணும். நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி வரேன், சரியா? இதோடு முடிப்போம்.